பயிற்சி எவ்வளோ வேணால் செய்யலாம். கடவுள் அடைத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்னும் எவ்வளோ வேணால் செய்யலாம், அஞ்சிருவீங்க. இப்போது நான் நிறைய செஞ்சால் அஞ்சிருவேன்னா அடைய மாட்டீங்க. நிறைய செய்யலாம், ஒன்றும் ஆகாது. என்னுடைய பயிற்சியை எவ்வளோ செஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி யூரியா கொட்டின மாதிரிலாம் அது ஆகாது. நீங்கள் எவ்வளோ பயிற்சி செய்கிறீங்களோ அவ்வளோ ஆரோக்கியமாகவும் மனது திடமாகவும் நல்லாவும் இருப்பீங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் நீங்கள் சொன்னீங்களே என்னவோ கடவுள் அஞ்சிருவோனான்ட்டு, அது சாத்தியம் இல்லை. ஏன் பயிற்சி செய்யாதவங்களே சில பேர் கடவுள் அஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். குழந்தை வரும்போதே நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க, கடவுளோட தான் இருந்தீங்க. உங்கள் கண்கள் வெறுமையை பார்த்துது. குழந்தைங்க இமைக்கிறதுல நீங்கள் போய் இப்பவும் பார்க்கலாம். பைத்தியமாயிட்டு பேர் கூட நீங்கள் வெறுமையை சந்திக்கலாம் போகிறீங்க. ஏன்னா மூளை ரொம்ப சிவியராகி உள்ளே சிந்திக்க போகிறீங்க, வெளியே பார்க்க போகிறதே இல்லை. ஞானம் அஞ்சாலும் அதே மாதிரி தான் ஆக போகிறீங்க. ஸோ இந்த 3 பேர் கண் இமைக்கிறது இல்லை அதிகமாக. அதனால் நீங்கள் என்ன பண்ண வேணாம், கடவுள் டார்கெட் பண்ணி பயிற்சி பண்ண, அதர்வைஸ் நீங்கள் பக்தியோட பயிற்சி பண்ணிக்கலாம். கடவுள் அடையத்துக்காக இல்லை, ஒரு நல்ல பயிற்சி, இதை செஞ்சால் நல்லா இருக்குது. நீங்கள் எப்படி சாப்பாடு சாப்பிட்றீங்க அது கண்ணு மூக்குக்காக தான் மாறுது. ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்குது. ஆரோக்கியம் இல்லாத சாப்பிட்றீங்க, அதுக்கேற்ற பலன் கிடைக்குது. பேதியாகுது, இல்லை வாந்தி வருது, டைட்டீரியா, ஏதோ ஒன்று கரும்பு, நிறைய வியாதிகள்லாம் வரும். அப்போ இந்த பயிற்சி செஞ்சால் வியாதியெல்லாம் வராது, ஆரோக்கியமாக இருக்கலாம். எத்தனை முறை செய்யலாம், எவ்வளோனா செய்யலாம். டைம் எக்ஸ்டெண்டு உங்கள் இஷ்டம். உங்கள் டைம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ. எல்லாத்தையுமே பயிற்சியின் போதே சொல்லி வச்சுக்கிறேன், ரகசியன்ட்டு. இது பப்ளிக்கில் இந்த மாதிரி கேட்கறது பரவாயில்ல. ஆனால் நீங்கள் கேட்டீங்க, இது பப்ளிக்கிலாமே சொல்கிற விஷயந்தான். அளவு எவ்வளோனா செய்யலாம். 2 முறை தான், 3 முறை தான் இல்லை, எத்தனை முறைனாலும் செய்யலாம். எப்போதுமே என்னுடைய பயிற்சியை செஞ்சுனே இருக்கலாம், கொண்டாட்டமாக செஞ்சுனே இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் வச்சுக்கூடாது, பார்த்துருவேனான்னு மட்டும் பண்ணவே கூடாது. பாவம். நீங்கள் ஒரு ஊர் இலக்கு வந்துடுமான்னு நீங்கள் நந்தினீங்கன்னா கால் வலிக்கும். ஜாலியாக நந்துன்னு உப்புன்னு போயினே இருந்தீங்கன்னா ஊர் வந்துட்டுருக்கோம், கால் வலிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இந்த பயிற்சியை சாதாரணமாக செஞ்சுருந்தீங்கன்னா அதை அனுபவிச்சிருவீங்க. எப்போ அனுபவிப்பேன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, ஏமாற்றிடுவீங்க. நான் அனுபவிச்சிட்டேன்னு வர போய் சொல்லிடுவீங்க. அம்மா நடிக்கவும் ஆரம்பிச்சிருவீங்க, மனம் பேதளிச்சிடும், தப்பாக போய்டும். அதனால் நீங்கள் அந்த இலக்கை விட்டுருங்க, கம்முனே பயிற்சி பண்ணுங்கள். கட்டாயம் இறைவனை அடைவீங்க. நடந்தால் ஊர் வரும், பயிற்சி செஞ்சால் கடவுள் தெரிஞ்சிடும். 2வது நீங்கள் தெரிய கட்டி விட அதுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. கடவுள் விட்டு நீங்கள் வெளியெல்லாம் போகல, எப்போதும் நீங்கள் வெட்ட வெளிக்குள்ளே தான் இருக்கிறீங்க, கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. பார்க்குறதுனால பெரிய வித்தியாசம்னா அங்கே தான் இருக்கிறீங்க. நீங்கள் பார்த்தாலும் பார்க்க கட்டி அங்கே தான் இருக்கிறீங்க, அங்கே தான் இருக்கிறீங்க. பயிற்சியை உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து புலன்களெல்லாம் விழிப்படைய செஞ்சு வெளிச்ச உடம்பை வளர்த்து உங்களுக்கு சொர்க்கத்தை புரிய வச்சு இறைவனோடு இருக்கிறதுக்கு ஐக்கியமாகறதுக்கு வழிவகுத்து தரும்.